எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேரி மேம் தான் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ரொம்ப நல்லா இருக்கோம் மேம். மேம் நம்ம செக்ஷனுக்கே ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம்னா ஏஆர் ரகுமான் அவரோட டிவோர்ஸ் விஷயம் தான். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா தொடர்ந்து ரொம்ப பாப்புலரா இருக்க எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்க நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த மேரேஜ், டிவோர்ஸ் இது எல்லாமே எவ்வளவுதான் நம்ம வந்து அதுல கருத்து கொடுத்தாலும் இது ஒரு பர்சனல் லைஃப்ன்றது ஒண்ணு இருக்கு. அவங்களோட கண்டிப்பா. பர்சனலான அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு ஏற்படுற மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது கிளியரா நம்மளால ஒரு ரீசன் சொல்ல முடியாது. பட் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மேரேஜ்ன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவரும் சரி, அவங்களுடைய ஒய்ஃபும் சரி, எந்தவித கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக்ல இதுவரைக்கும் அவங்க வந்து வந்ததும் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் சார் பெர்சனலாவே இஸ் அ வெரி வெரி ஜென்யூன் பெர்சன். நெறைய பேர் இண்டஸ்ட்ரிலயும் சொல்லியிருக்காங்க. அவரோட ஒர்க் பண்ணவங்களும் சொல்லியிருக்காங்க. அவரே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும்போது அவருடைய அந்த ஒரு பேஷன், அந்த தமிழ் பீப்பிள் தமிழ்ல வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு லெவல்ல வச்சார்ல, ஆஸ்கர் லெவலுக்கு கொண்டு போய் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரிய வந்து விட்டிருக்காருன்னும் போது, ஹீஸ் ப்ரொஃபஷனலி பார்த்தீங்கன்னா வெரி ஜென்யூன் அண்ட் வெரி ப்ரொஃபஷனல் பெர்சன். பேஷன் இருக்கிற ஒரு பெர்சன். ஸோ இந்த 29 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒய்ஃப் இல்லாம அவரால இந்த லெவலுக்கு வந்திருக்கவும் முடியாதுதான். ஸோ அவங்களுடைய கண்டிப்பா. மேரேஜ் ரிவ்யூலயும் சரி, நிறைய இந்த ஷோஸ்லயும் சரி, அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள் தான் வரும்னு கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப கூட சண்டைகள் வந்தது இல்ல. அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ பிக் ஷாக் ஃபார் த இண்டஸ்ட்ரி இட்செல்ஃப். இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஷாக்கு. இதே மாதிரி தான் ஆக்சுவலி ஜெயம் ரவியோட சாரோட அவரோடதும் இந்த மாரி தான் ஷாக்கா வந்தது. பிகாஸ் அவங்களுமே இந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸ் தான். ஸோ இது என்ன விஷயம் இருக்கும்? ஏன்னா அவங்க ரீசன் பெருசா வெளிப்படையா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்பு, அவங்க ப்ரொஃபஷன்ல அவங்க காட்டிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஃபேமிலில எந்த அளவுக்கு அவங்க குடுக்குற டைம் வந்து ஏதாவது அ மிஸ்கம்யூனிகேட் ஆயி, இல்ல அவங்களுடைய டைமே குடுக்க முடியாத அளவுக்கு, இல்ல அவங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலே இதுக்கான காரணமா இருக்குமான்றது நம்ம போக போக பேசும்போதே வி கேன் அனலைஸ் இட். ஓகே மேம். இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஒரு விஷயம் தான் எல்லாரும் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கிளியரா போட்டிருக்காங்க. டிவோர்ஸ் பத்தி நாங்க லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியால எல்லாரும் நிறைய ரீசன் சொல்லிட்டே இருக்காங்களா? சோ அவங்களோட மனநிலைமை இதன் மூலியமா எப்படி பாதிக்கும் மேம்? இதுல இருந்து வெளிய வரதுக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? வந்து லாயர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னும் போதே, அவங்க கொஞ்ச நாளாவே உடனே சடனா இந்த விஷயத்த அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் ஆல் பாப்புலர் செலிபிரிட்டீஸ்ன்னும்போது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லோ, எமோஷனலாவோ டக்குன்னு எனக்கு உனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இதுக்கான நெறைய டிஸ்கஷன்ஸ் அவங்க ஃபேமிலில போயிருக்கலாம். அவங்க பசங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன்னா பசங்களுமே என்ன சொல்றாங்க, எங்களோட இத வந்து கொஞ்சம் பெர்சனலாவே விட்டுடுங்க. இது வந்து அவங்களுடைய டிசிஷன். சோ இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. சோ இது கொஞ்ச நாளாவே இல்ல. கொஞ்சம் மாசங்களாவே அவங்க பேசியிருக்கலாம். இல்ல கொஞ்சம் வருஷங்களாவே அவங்களுக்குள்ள ஒரு ஆ டாக்ல இருந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் பேசி இருந்திருக்கலாம் இத பத்தி. பட் அது ஒரு அழுத்தம் அப்டின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அழுத்தம்னாலே வி கேன் டேக் இட் இன்டூ டிப்ரஷன் ஆர் ஸ்ட்ரெஸ். ஏதாவது ஒரு மனரீதியான விஷயங்கள் இதுல கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஆ நல்ல கப்பிள்ஸ், நல்ல ஒரு பிரபலமான ஒரு பெர்சன், ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி, ஆ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய பாட்டுல நம்ம வந்து கேட்டு ஃபீல் குட் அபௌட் அப்படின்னும்போது, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அவங்களும் சராசரி மனுஷங்க தான். ஸோ கண்டிப்பா இது அவங்கள டிப்ரஷனுக்குள்ள கொண்டு போகலாம். நெறைய பேருடைய கான்ட்ரோவர்ஷியல் டாக்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கலாம். ஸோ அவங்க என்னன்னா, அவங்களுக்கே இந்த டிசிஷன்ல எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கோ,
அவங்க எதுவுமே யோசிக்காம செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் என்னுடைய ஒரு ஸ்மால் இது என்னன்னா, இவ்ளோ விஷயங்கள் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி தான் முடிவு எடுத்திருப்பாங்க. பட் இது வந்து ஆ பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தா, கண்டிப்பா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். இல்ல இது கம்யூனிகேட்டே பண்ண முடியாத விஷயம்னா, அதுக்கப்புறம் அது அவங்க பெர்சனல் லைஃப்ன்னு நம்ம அத வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். மேம் இப்போ ஏஆர் ரகுமான் வந்துட்டு ஒரு பிரபலம். ஸோ அவரோட டிவோர்ஸ் விஷயம் நம்ம இவ்ளோ பேசுறோம் அப்படின்றத தாண்டி, ஒரு நார்மல் ம். மனுஷனும் அவரோட லைஃப்ல டிவோர்ஸ வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க டிப்ரஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்துல டிப்ரஷன் அப்படின்றது ஏதோ சாக்லேட் சாப்பிடுற மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ம். இருக்கவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அண்ட் அதுலருந்து அவங்க வந்துட்டு வேக்கப் ஆகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? டிப்ரஷன் வரும்போது அது ஒரு விதமான பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு அ சேஞ்ச் அவங்களுக்கு நடக்குது. அவங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க ரொம்ப நாளா இப்போ நாம வந்து ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பா, நம்பிக்கையா இருக்கும்போது, என்னைக்கு அந்த நம்பிக்கை உடையுதோ, ஃபியூச்சர பத்தின பயம் வரும்போது, ஆ சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி என்ன ஒப்பீனியன் வைப்பாங்க? ஏன் அப்புறம் வாழ்க்கையில சக்சீட் பண்ண முடியல. இந்த மாதிரி ம். விஷயங்கள் எல்லாமே அவங்கள அந்த மன அழுத்தத்துக்குள்ள விடும். இதுக்கு என்ன அப்டின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பீப்பிள் அதாவது அவங்கள சுத்தி இருக்கிற முதன்மையான மக்கள். அதாவது அவங்க அப்பா, அம்மா, ரிலேட்டிவ்ஸ் இவங்கலாம் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான வார்த்தைகளும், அவங்களுக்கு வந்து ம். மோட்டிவேட் பண்ற மாதிரி, "இதோட உன்னுடைய லைஃப் முடியல. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. எண்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது." நம்ம வந்து தோல்வின்னு பார்க்காம, அது ஒரு சர்க்கிளா பார்த்து, அதுலருந்து திருப்பி எழுந்திரிச்சிடலாம். அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் வந்து ஒரு பெர்சன டிப்ரஷன்லருந்து வெளிய கொண்டு வரும். இப்போ நம்மளே வந்து மக்களாகிய நம்மளே ஆக்சுவலி இந்த சிட்யூவேஷன்ல அவங்களுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நம்ம அதிகமா பேசணும். உங்களுடைய முடிவு ஏன்னா 29 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஒண்ணும் 5 ம். வருஷம், 6 வருஷம் கிடையாது. ஸோ ஆப்ஷன்ல. ம். அவங்களுடைய அந்த ஒரு புரிதல், அவங்களுடைய ஸ்பேஸ், அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அவங்க தனித்துவமா யோசிச்சு ஒரு விஷயம் ஃபேமிலியையும் பாதிக்கும்னு தெரிஞ்சுமே அவங்க இந்த விஷயத்த எடுக்குறாங்க. பசங்க இருக்காங்க தெரிஞ்சு எடுக்குறாங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஸோ 2 பேருமே அத பரிபூர்ணமா ஒத்துக்கும்போது, நம்ம இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டிவான விஷயங்கள் பேசுறதும் ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு. இந்த கெரியர் ம். வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டிவா இருந்தோம்னா, அது ஏ.ஆர். ரஹ்மான் சாரா இருந்தாலும் சரி, நம்ம வீட்ல ஒரு ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எந்தவித ஒரு பெயின்ஃபுல்லான சிட்யூவேஷன்ல இருந்தும் சீக்கிரமா வெளிய வந்துடலாம். எப்போ நம்ம அவங்க வந்து சரி, அவங்களே வெளிய வந்துருவாங்க. பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஒதுக்கவோ, அவாய்டோ பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் அதிகமா டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா டிப்ரஷனுக்குள்ள போயிடுவாங்க. ம். டிப்ரஷன்ல இருக்கிறவங்களே தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க தனியா இருக்க ஆசைப்படுறாங்க, நம்மள அங்க விட்டுற வேண்டாம். அவங்கள கீப் ஆன் செக் பண்றது, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது, அவங்கள எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்றது. இந்த மாரி பண்ணோம்னா, நிச்சயமா டிப்ரஷன்ல இருக்கிறவங்கள சீக்கிரமா நம்ம வந்து வெளிய கொண்டு வந்துரலாம். ஓகே மேம். இப்போ இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதாவே போயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சோ இந்த டிவோர்ஸ ம். தாண்டி சைடா ஒரு லைஃப்ப வந்துட்டு ரன் பண்ண முடியாதா? ஏன் உடனே டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போறாங்க? எனக்குமே நெறைய பேர் அப்படி வராங்க. டிவோர்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு செட் ஆகல. என்னால கூட இருக்க முடியாது. நான் நெறைய ரிசர்ச்ல இல்ல அனாலிசிஸ்ல வந்துட்டு கொண்டு வரது. ஆஸ் அ சர்டிஃபைட் ஃபேமிலி தெரபிஸ்ட் அண்ட் கப்பிள் தெரபிஸ்ட். நானு வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 20-25 கேஸஸாவது வெறும் கப்பிள் ப்ராப்ளம்ஸே பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு என்ன அப்டின்னா, அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்குல்ல. ஒருத்தவங்க நம்மள விட வித்தியாசமா இருக்காங்க. நமக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. அப்டின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்டன்ஸ் ம். அப்டின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொன்னு பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா பொறுமையா அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களா? இல்ல அவங்களுடைய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த டைம் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி உடனே, உடனே எல்லாமே நடந்துரணும்னு நெனைக்கிறாங்க. உடனே, உடனே மாறிடணும். நான் சொன்ன உடனே அவர் அத கேட்டுறணும். நான் சொன்ன உடனே அவ கேட்டுறணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ். அவங்களுடைய அட்வைஸ். "ஓ! அப்படியா? சரி பரவால்ல. செட் ஆகலன்னா என்ன?
பரவால்ல. உனக்கு என்ன வேலை இல்லையா? உன்னால உன்ன பார்த்துக்க முடியாதா? அப்படின்ற ஒரு விஷயத்த திணிக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த பொறுமைய வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அந்த அக்செப்டன்ஸ், பொறுமை, கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை, கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மென்டல் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் விடுறது, விட்டு குடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம, எ எடுத்த உடனே என்னால பார்த்துக்க முடியும். நான் எதுக்கு இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்? ம். அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் நெறைய டிவோர்ஸஸ் கேஸஸ் வருது. இதுவே இந்த ம். மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்து, கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்கன்னா, மேபி அது குறையலாம். இப்ப 29 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ல இது இருந்திருக்காதா? அப்படின்னு கேட்டா இருந்திருக்கும். நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா, அதையும் தாண்டி இந்த விஷயம் வருதுன்னா, இது கம்ப்ளீட்டா அவங்களுடைய பெர்சனல் விஷயம். அவங்க எதனால இத பண்றாங்க? ஒரு மெச்சூர்ட் கப்பிள், பெரிய பசங்க இருக்காங்கன்னும்போது, எதுவுமே யோசிக்காம அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை எல்லாமே ம். நம்மளுடைய சப்போர்ட் தான். நம்ம சப்போர்ட்டா அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஓகே பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்களோ, என்ன ரீசன் இருக்கோ, நம்ம எல்லாருமே அவருக்காக சப்போர்ட் பண்றது பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே மேம். இப்போ வந்துட்டு லைக் டிவோர்ஸ் அப்டின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அப்போ வந்துட்டு ஒரு விமனா இருந்தாலும் சரி, ஒரு மென்னா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய லைஃப் ஸ்டைல் தான் இருந்திருக்கும். ஸோ டிவோர்ஸ் அப்டின்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ இருக்க ஜெனரேஷன்ல எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவலா வொர்க் பண்றாங்க. ஸோ அவங்க அவங்கள பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ ஒருத்தர் இல்லைனாலும் நம்மளால வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிட முடியும் அப்டின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கனால தான் எந்த ஒரு சின்ன விஷயம் அப்டின்னாலும், இப்ப இருக்க ஜெனரேஷன்ல உடனே டிவோர்ஸ் அப்டின்னு போறாங்க அப்டின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ம். ஒரு மென்டாலிட்டில இருக்கறது சரியா? தப்பா மேம்? ஆணுக்கு கண்டிப்பா பெண்ணுன்ற ஒருத்தவங்க இருக்கணும். பெண்ணுக்கு ஆண் இருக்கணும். அதனால தான் 2 பேருமே ஆப்போசிட்டா அதாவது நம்ம எமோஷனலா இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா லாஜிக்கா திங்க் பண்ணி 2 பேரும் ஒண்ணா வாழும்போது தான் ஒரு வைஸான ஒரு லைஃப வாழ முடியும். ஸோ கண்டிப்பா. எமோஷனலா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பெர்சன், ஆ மத்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணி புரொவைட் பண்றதுக்கு ஒரு பெர்சன் தான் கடவுளே அப்படி அமைச்சிருக்காரு. தனியா வாழணுன்ற தைரியம் நம்மளுக்கு இருந்தாலும், தனியா வாழக்கூடிய அந்த ஒரு சமுதாயமான ஒரு அமைப்போ, அந்த மாதிரி வந்து கடவுள் நம்மளுக்கு குடுக்கல. ஸோ, ம். என்னதான் பெண் தனியா வாழணும்னு நெனச்சாலும், அவங்களுக்கு என்ன எமோஷனலான சப்போர்ட் இருந்தாலும், அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க. ம். ஃபியூச்சர்லயோ ஒரு 2 வருஷம் டிவோர்ஸ் ஆன நெறைய பேர பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர், 2 இயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் சமாளிச்சுருவேன்னு. பட் ஒரு 3, 4த் இயர் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு தனிமைன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சுருது. எனக்கானவள், எனக்கானவன், எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து, அவங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வரும்போது, ரொம்ப அதிகமான டிப்ரஷன்ல போயிடுறாங்க. அப்போ தேவையில்லாம இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போய் மாட்டிக்கிறாங்க. இந்த ம். மாரி நெறைய அவங்கள யூஸ் பண்றதுக்குன்ட்டு கூட்டம் வெளிய இருக்கு. அங்க போய் பிளாக்மெயிலிங்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க காச விட்டுர்றாங்க. ஸோ மென்டல் பீஸ விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ரொஃபஷனல போய் பார்க்கலாம். ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போய் பார்க்கலாம். மேரேஜ் கவுன்சிலர போய் பார்க்கலாம். மேரேஜ்ல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ வந்து சரி செஞ்சு, ஒண்ணா வாழ்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ, டிவோர்ஸ் பண்றதுக்கு எடுக்கிற ஸ்டெப்ப விட, ஒண்ணா வாழ்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு எடுத்து, அதையும் மீறி அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ மென்டலி ஸ்டேபிள் இல்ல. அப்டின்னா மட்டும் டிவோர்ஸ் போனா பெட்டர். பட் மென்டலி ஸ்டேபிள், நல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்ல. பட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்டின்னா, நிச்சயமா பேசி அத தீர்த்துக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் பெட்டராவே இருக்கும். ஓகே மேம். இந்த டிவோர்ஸ் அப்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து 2 இண்டிவிஜுவல்ஸ தாண்டி அவங்களுக்குன்னு இருக்க இப்போ குழந்தைகள் எல்லாம் அஃபெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிப்ரஷன் அப்டின்றது ரொம்ப பெரிய உருவமா உருவெடுத்து போயிட்டு இருக்க நிலையில, இப்படி டிவோர்ஸ் அப்டின்னு இந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கிற டிசிஷன்ஸால குழந்தைங்க அஃபெக்ட் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆமா. சோ அத நிச்சயமா எப்படி ஹேண்டில் குழந்தைங்க பாதிப்பாங்க. பண்றீங்க? குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பாங்க. பட் அத அவங்க எப்படி குழந்தைங்களால இத பர்ட்டிகுலரா ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அப்பாவையோ, இல்ல அம்மாவையோ மிஸ் பண்ணுவாங்க. ம். முக்காவாசி டிவோர்ஸ் ப்ராசஸ்ல குழந்தைங்க அப்பாங்கள தான் மிஸ் பண்றாங்க. ஏன்னா, அம்மா வந்து இந்த குழந்தையுடைய கார்டியன்ஷிப், கஸ்டடி எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஃபாதர் வந்து புரொவைட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு அப்பா வந்து மிஸ் பண்ற ஒரு பொண் குழந்தையா இருந்தா அப்பாவோட ரொம்ப அட்டாச்டா இருப்பாங்க.
ஒரு ஆண் குழந்தைன்னும் போது அப்பாவை ரோல் மாடலா வச்சு பார்ப்பாங்க. ம். சோ எப்படி ஒரு அம்மா ஒரு ஃபேமிலிக்கு முக்கியமோ, அப்பாவும் ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைங்களோட ஹெல்தி மைண்ட் செட்டுக்கு. சோ இந்த மாதிரி டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, அவங்க தனிப்பட்ட முறையில என்னதான் டிஸ்கம்ஃபர்ட், டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் இருந்தாலும், குழந்தைக்காக அவங்க அவங்கள வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவங்களுக்கான அட்ஜஸ்ட்மென்ட் ஃபேக்டர்ஸையும், அக்செப்டன்ஸையும் கொண்டு கொண்டு வந்தாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தி ஃபேமிலி, ஹெல்தி மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணும். புரோக்கன் ஃபேமிலின்னு இருக்கும்போது, அவங்க சொசைட்டில ஃபேஸ் பண்ற விஷயமே டிஃபரெண்ட். ஆ ம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிற விஷயங்கள். "ஓ! உங்க அப்பா கிடையாதா? உங்க அம்மா இல்லையா?" இப்போலாம் நெறைய புல்லிங் நடக்குது ஸ்கூல்லலாம். சோ குழந்தைங்க அந்த காலத்து மாரி கிடையாது. இப்பலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. தெரிஞ்சுக்கிறாங்க சீக்கிரமா. சோ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய வந்து ரொம்ப டார்கெட் பண்றது. சோ இது வந்து அவங்கள வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அவங்கள இதனால தான் குழந்தைங்களுக்கு டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வருது. சோ புரோக்கன் ஃபேமிலில இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படின்றது இப்போ வரிசையா வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைக் இப்போ ரியல் லைஃப்லயும் சரி, இந்த செலிபிரிட்டீஸ வந்துட்டு இன்ஸ்பயரா வச்சுட்டு அவங்களோட ரியல் லைஃப்ல சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கரெக்ட். மாதிரி ம். டிவோர்ஸும் கரெக்ட்டா எல்லாமே கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும்போது, இது வந்துட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளா போகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே! ஸோ அவங்க மைண்ட் வைஸ் அவங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆக்சுவலி சர்வே பிரகாரம் நம்ம நாட்டுல நடக்கிற டிவோர்ஸ் கேஸஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இன்னும் அந்த ஓகே. லெவலுக்கு போல. பட் இந்த மாதிரி செலிபிரிட்டீஸ் இது பண்ணும்போது, உலகத்துல நெறைய பேர் பண்றாங்க. நெறைய டிவோர்ஸஸ் நடக்குது அப்டின்ற ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகுது. இன்னொன்னு ம். செலிபிரிட்டீஸ்க்கே ஒத்து வரல. அது இவ்ளோ வருஷம் வாழ்ந்து, நம்மலாம் என்மாத்திரம்ன்ற மாதிரி ஒரு வெறுப்பு மேரேஜ் மேல, ஒரு நம்பிக்கையின்மை வந்து இந்த மேரேஜ் லைஃப் மேல நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வந்துடுச்சு. அதனால தான் நெறைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட், அந்த ம். மாதிரி எல்லாம் வந்து நெறைய டெவலப் ஆயி, அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உடைய எசன்ஸ், அதோடைய வொர்த் வந்து வேல்யூ பண்றது எல்லாமே போயிடுச்சு. சோ இது கண்டிப்பா அ ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்தாலும், நெறைய பேர் வந்து இது வந்து அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ன்னு எடுத்துட்டு, அதையும் உங்களுடைய கருத்தும், உங்களுடைய பெர்சனல் லைஃப்பையும் கனெக்ட் பண்ணாம டிட்டாச் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஆக்சுவலி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். உங்க லைஃப்பையும், அவங்க லைஃப்பையும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு வேற ம். மாதிரியான லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வேறையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது அவங்களுடைய டிசிஷன். அத வந்து நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா, இவங்களே இப்படித்தானே நம்மளும் அப்படின்ற எக்காரணத்துக் கொண்டும் அப்படி ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா இத எடுத்துக்க வேண்டாம். ஓகே மேம். இவ்ளோ நேரம் டிவோர்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதுலருந்து எப்படி நம்மள வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம்? இந்த மாதிரி நெறைய தகவல்கள எங்களோட பரிமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ சோ மச். இந்த டாபிக்க பத்தி பேசணும்னு நெனச்சதும், அண்ட் இது கம்ப்ளீட்லி பெர்சனல் விஷயமா இருந்தாலும், இது வந்து ஒரு செலிபிரிட்டின்றதுனால, பப்ளிக்க கண்டிப்பா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மென்டல் ஹெல்த்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ எல்லாருமே ஆரோக்கியமா இருந்துக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச். ஓகே. தேங்க் யூ மேம்.